ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நான் கன்னடா தேர்ட் ஸ்டாண்டர்டோடைய பொயம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பொயமு. ஸோ இப்போ எக்ஸாம் வரதுனால இந்த கன்னடா தெரியாதவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் மீனிங் எனக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த பொயமுடைய பேர் வந்து துத்தூரி. ಬಣ್ಣದ ತಗಡಿನ ತುತ್ತೂರಿ ಕಾಸಿಗೆ ಕೊಂಡನು ಕಸ್ತೂರಿ. துத்தூரினா இதுதான் துத்தூரி. தகுடுது ரெட்டு கலர் துத்தூரி. ஓகே, அதுதான் ஃபஸ்ட் லைன். தகுடுது ரெட்டு கலர் துத்தூரி காசு கொடுத்து வாங்கினானாம். அதுதான் செகண்ட் லைன். காசிಗೆ ಕೊಂಡನು ಕಸ್ತೂರಿ. சரிகமா பதனிசா ஊதிதனு. சரிகமா பதனிசான்னு ஊதுனானா, சனிதப்ப மகரிசான்னு ஊதுனானா. ತನ್ನಗೆ ತುತ್ತೂರಿ ಇದೆಯಂದ ಬೇರಾರಿಗೂ ಇದು இல்லை ಎಂದ. என்கிட்ட தான் இந்த பிபி இருக்குது, வேறு யாருக்கிட்டையுமே இல்லைன்னு சொன்னானாமா. ಕಸ್ತೂರಿ ನಡೆದನು ಬೀದಿಯಲ್ಲಿ ಜಂಬದ ಕೋಳಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ. பீதியல்லினா ரோட்டில். ஸோ கஸ்தூரி வந்து ரோட்டில் நடந்தானாமா. ப்ரௌடாக நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதுதான் ஜம்பதானா ப்ரௌடாக, ஒரு மாதிரி அகங்காரமாக நடந்தானாமா ரோட்டில். ತುತ್ತೂರಿ யூதிதா ಕೊಳದ ಬಳಿ, அதை ஊதினே அந்த குளத்துக்கிட்ட நடந்தானம்மா. ನಡೆದನು ಕಸ್ತೂರಿ ಸಂಜೆಯಲ್ಲಿ, ಸಂಜೆಯಲ್ಲಿನ ಸಾಯಂದ್ರಮ அங்கே நடந்துட்டு போயிட்டு இருந்தானம்மா ஊதினே. ಜಾರಿತು ನೀರಿಗೆ ತುತ್ತೂರಿ, அது வந்து கை ஸ்லிப்பாகி அந்த தண்ணியில் விழுந்துடுது. ஓகே. ಗಂಟಲು ಕಟ್ಟಿತು ನೀರೂರಿ, அது வந்து அதை கையிலேருந்து ஸ்லிப்பாகி தண்ணிக்கு விழுந்து அதில் ஊதும்போது வேறு சவுண்ட் வராது. லைக் அது ஒரு மாதிரி சவுண்ட் வரும்ல, அது பிபிலெல்லாம் தண்ணி ஆச்சுன்னா. அது சரிகமா ஊதலு ನೋಡಿದನು. சரிகமா ஊதலான்னு பார்த்தானா. க க க க சத்தனு ಮಾಡಿದನು. ஆனால் அதில் அந்த சரிகமான்ற சவுண்ட் வரல. இப்போ ஸ்டார்டிங் வந்துச்சு இல்லை சரிகமா, அந்த மாதிரி சவுண்ட் வரல. இப்போ வந்து வேறு மாதிரி சவுண்ட் வரும். ಬಣ್ಣವು ನೀರಿನ ಪಾಲಾಯಿತು. ಬಣ್ಣದ ತುತ್ತೂರಿ ಬೋಳಾಯಿತು. அதாவது தண்ணியும் ஸ்பாயில் ஆயிடுச்சு, அந்த பிபியும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ಬಣ್ಣದ ತುತ್ತೂರಿ ಹಾಳಾಯಿತು, பிபி ஸ்பாயில் ஆயிடுச்சாமா. ஜம்பத கோழி கோளாயித்து, அதாவது உன்னுடைய அகங்காரமும் போச்சுன்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேயா? ஸோ இது எப்படி படிக்கணும்னா, ಬಣ್ಣದ ತಗುಡಿನ ತುತ್ತೂರಿ ಕಾಸಿಗೆ ಕೊಂಡನು ಕಸ್ತೂರಿ. ಸರಿಗಮ ಪದನಿಸ ಊದಿದನು, ಸನಿದಪ ಮಗರಿಸ ಊದಿದನು. ತನ್ನಗೆ ತುತ್ತೂರಿ ಇದೆಯೆಂದ ಬೇರಾರಿಗೂ ಅದು ಇಲ್ಲೆಂದ. ಕಸ್ತೂರಿ ನಡೆದನು ಬೀದಿಯಲ್ಲಿ ಜಂಬದ ಕೋಳಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ. ತುತ್ತೂರಿಯೂದಿತ ಕೊಳದ ಬಳಿ ನಡೆದನು ಕಸ್ತೂರಿ ಸಂಜೆಯಲ್ಲಿ. ಜಾರಿತು ನೀರಿಗೆ ತುತ್ತೂರಿ ಗಂಟಲು ಕಟ್ಟಿತು ನೀರೂರಿ. ಜಾರಿತು ನೀರಿಗೆ ತುತ್ತೂರಿ ಗಂಟಲು ಕಟ್ಟಿತು ನೀರೂರಿ. ಸರಿಗಮ ಊದಲು ನೋಡಿದನು, ಗ ಗ ಗ ಗ ಸದ್ದು ಮಾಡಿದನು. ಸರಿಗಮ ಊದಲು ನೋಡಿದನು, ಗ ಗ ಗ ಸದ್ದನ್ನು ಮಾಡಿದನು. ಬಣ್ಣವು ನೀರಿನ ಪಾಲಾಯಿತು, ಬಣ್ಣದ ತುತ್ತೂರಿ ಬೋಳಾಯಿತು. ಬಣ್ಣದ ತುತ್ತೂರಿ ಹಾಳಾಯಿತು, ஜம்பத கோழிಗೆ கோளாயிತು. இந்த பொயம் எழுதினது, ಈ ಪದ್ಯ ಬರೆದವರು ಜಿ.ಪಿ. ರಾಜರತ್ನಂ. ಪೊಯೆಟ್ ಇಸ್ ಜಿ.ಪಿ. ರಾಜರತ್ನಂ. ಓಕೆ. ஓகே. இந்த லெசன், இந்த பொயமுடைய பதகல அர்த்தா, அதாவது இது வந்து வேர்ட்ஸோடைய மீனிங்ஸ். ஒரே வேர்டு, அந்த வேர்டோடைய மீனிங். காசு ಹಣ அப்படின்னா காசு. ஓகே, பைசா. ஜம்பா அகங்காரா, அதான் ஜம்பவா நடந்தான்னு சொல்லல, அகங்காரமாக நடந்தான், அதனால தான் அது பாழாயிடுச்சாமா.
ಹಾಳಾಗು ಕೆಟ್ಟೋಗು, ಕೆಟ್ಟು போச்சு, ಹಾಳಾಗು ಕೆಟ್ಟೋಗು. ಸದ್ದು ಸೌಂಡ್, ಸದ್ದು ಸಪ್ಪಳ, ಸದ್ದು ಸಪ್ಪಳ. ಓಕೆ. ಸಂಜೆ ಸಾಯಂಕಾಲ, ಸಾಯಂಕಾಲಂ. ಸಂಜೆ ಇಸ್ ಈವ್ನಿಂಗ್. இதனது இது வந்து டிப்னி. இது வந்து என்னென்னா மீனிங்ஸ் தான் இதுவும். அதாவது தகடுனா என்னன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. தகடுனா தமிழ்லையும் தகடு தான், அதே தான், அந்த தகடு தான் இது. தெலுவாத லோகாத ஹாலே. ஓகே. மெலிசான ஒரு தகடுன்னு தான் அதுவும் அர்த்தம். அப்புறம் இது வந்து கொலா. கொலானா நீரினா தான், அதான் கெரை. ஓகே. குளம்னு சொல்லுவோம்ல நம்ம, அதுதான். நீரினா தானா, அதாவது கெரை. இன்னொரு வேர்டு. ஸோ துத்தூரி. துத்தூரினா ஊதுவா வாத்தியா, அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிபி. சரிகம பதனி, அதாவது ಸಂಗೀತದ 7 ಸ್ವರಗಳು. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சங்கீதத்தோட 7 ஸ்வரங்கள். ஓகேவா. இந்த ಕ್ವೆಶ್ಚನ್ ಆನ್ಸರ್ಸ್ ಇದೆಲ್ಲ ಕ್ವೆಶ್ಚನ್ ಆನ್ಸರ್ಸ್ தான். ಇದಕ್ಕೆ ಏನೋ ಒಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಉತ್ತರಿಸಿನ ಜಸ್ಟ್ 1 ಲೈನ್ ಆನ್ಸರ್ಸ್. ಅದಾவது ಕಸ್ತೂರಿಯು ಏನನ್ನು ಕೊಂಡನು, கஸ்தூரியு துத்தூரிಯನ್ನು ಕೊಂಡನು. இதே சேம் இந்த பொயம்லேயும் இருக்கும் ஆன்சர்ஸ் எல்லாம். இது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகேங்களா. கஸ்தூரியு ಏನನ್ನು ಕೊಂಡನು, ಕಸ್ತೂರಿಯು ತುತ್ತೂರಿಯನ್ನು ಕೊಂಡನು. கஸ்தூரி எள்ளி துத்தூரி ஊதிதனு, கஸ்தூரி கொலத பள்ளி துத்தூரி ஊதிதனு. இப்போது இது கொஷின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஸ்கூல்லேயே தருவாங்க, ஆனால் இது எப்படி எழுதணும் அது இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஸோ ஒரு இப்போது கஸ்தூரியு ಏನನ್ನು ಕೊಂಡನು, அதாவது கஸ்தூரி என்னத்தை வாங்கினா. கஸ்தூரி ஏனன்னு இருக்குல்ல, இந்த ஏனன் இப்போ இதே தான் வேர்டு எழுதணும். கஸ்தூரியு ಏನನ್ನು ಕೊಂಡನು, ಕಸ್ತೂರಿಯು ತುತ್ತೂರಿಯನ್ನು ಕೊಂಡನು. இதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் இப்படி தான் எழுதணும், ஈஸி. இவருங்க கஸ்தூரி ஏனன்னு கொண்டனும், கஸ்தூரி ஏனன்னுன்ற வேர்டத்தில் துத்தூரின்ற வேர்டு படிக்கணும், அவ்வளோதான். இதை மட்டும் கற்றுக் கொடுங்க, மீதி கொஷின்லேயே இருக்கும். அந்த எங்கே ஆன்சர் எழுதணுமோ அதை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கனாலே குழந்தைங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க. நெக்ஸ்ட்டு கஸ்தூரி எள்ளி துத்தூரி ஊதிதனும். கஸ்தூரி எள்ளின்றது தான் இங்கே கொஷின் வேர்டு. எங்கே, ಎಳ್ಳಿನ ಎಂಗೆ. ಸೊ ಕಸ್ತೂರಿ ಎಲ್ಲಿ ತುತ್ತೂರಿ ஊதிதನು. கஸ்தூரி கொலத பலி துத்தூரி ஊதிதனு, அந்த குளத்துக்கிட்ட தான் துத்தூரி ஊதினா. ஸோ கொலத பலி. ஸோ கஸ்தூரி கொலத பலி துத்தூரி ஊதிதனு. ஸோ இந்த வேர்டு தான் நம்மளுக்கு ஆன்சர் வேர்டு. குழந்தை இது தான் கற்றுக்கணும். இதை எழுதி கற்றுக்குனா இந்த கொஷின் கூட நம்ம ஓரளவே கற்றுக் கொடுத்துடலாம். எல்லா கொஷினும் இப்போது இந்த கொஷின் எழுதிட்டு 10 டைம்ஸ் அந்த ஆன்சர் எழுதுறதெல்லாம் டைமும் வேஸ்ட்டு, குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகிடுவாங்க. ஸோ கொஞ்சம் இப்போ 10-15 கொஷின் ஆன்சர்ஸ் படிக்கிற இடத்துல ஜஸ்ட்டு 5-6 தான் படிக்க முடியும் அவங்களால, அப்படி எழுதுனா. ஸோ அதோட நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறதா பெட்ரு. கஸ்தூரி எள்ளி துத்தூரி ஊதிதனும், கஸ்தூரி எள்ளி துத்தூரி ஊதிதனும், கஸ்தூரி கொலத பள்ளி துத்தூரி ஊதிதனும். ஸோ இந்த வேர்டு அந்த கொஷின் வேர்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு இங்கே இந்த வேர்டு எழுதிட்டு மீதி கொஷின் காப்பி பண்ணிப்பான்னு சொன்னால் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கஸ்தூரி துத்தூரிಯನ್ನು ಯಾವಾಗ ஊதிதನು, எப்போ ஊதுனா. ಯಾವಾಗனா எப்போ ஊதுனா. கஸ்தூரி துத்தூரிಯನ್ನು ಯಾವಾಗ ஊதிதನು, அந்த ಯಾವಾಗன்ற வேர்டில் ಸಂಜೆಯಲ್ಲಿ, அவ்வளோதான் ஆன்சர். கஸ்தூரி துத்தூரிಯನ್ನು ಸಂಜೆಯಲ್ಲಿ ஊதிதನು, சிம்பிள். ஜம்பத கோழி யாரு, ஜம்பத கோழி கஸ்தூரி. யாருன்னா கஸ்தூரி. அந்த ஜம்பத கோழி யாருன்னா ஜம்பத கோழி கஸ்தூரி, அவ்வளோதான். அந்த கஸ்தூரின்ற வேர்டு மட்டும் எழுதி படிக்கணும். இங்கே ஜம்பத கோழிಗೆ ಏಕೆ ಗೋಳಾಯಿತು,
இங்கே மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆன்சர். ஏன்னா இந்த மீனிங் இருக்குல்ல, இது வந்து ஜம்பದ ಕೋಳಿಗೆ ಏಕೆ ಗೋಲಾಯ್ತುனா ஏகேன்றது தான் கொஷின் வேர்ட். அந்த ஏகேன்ற வேர்டத்தில் தான் நம்ம இவ்வளோ எழுத போகிறோம். ಬಣ್ಣದ ತುತ್ತೂರಿ ಹಾಳಾಗಿ ಜಂಬದ ಕೋಳಿಗೆ ಗೋಲಾಯಿತು. ஸோ ஜம்பத கோழிಗೆ ஏகே கோலாயித்து, ஜம்பத கோழிக்கு எதுக்கு கோலாச்சுன்னா அந்த துத்தூரி கீழே விழுந்ததுனால தான் கோலாச்சு. அதுதான் எழுத போகிறோம். ಬಣ್ಣದ ತುತ್ತೂರಿ அந்த கலர் துத்தூரி ಹಾಳಾಗಿ ಜಂಬದ ಕೋಳಿಗೆ ಗೋಲಾಯಿತು. அவ்வளோதான். ಓಕೆ, ತುತ್ತೂರಿ ಏನಾಯಿತು? ತುತ್ತೂರಿ ಹಾಳಾಯಿತು. ತುತ್ತೂರಿ ಏನಾಯಿತು? ತುತ್ತೂರಿ ಸೇಮ್ ಏನಾಯಿತು? ಹಾಳಾಯಿತು. இந்த இத்து ಹಾಳಾಯಿತು டிஃப்ரெண்ட்டாக எழுதணும். ಹಾಳಾಯಿತು. ஓகே, இந்த இத்து வேற, இந்த 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 இத்து வேற, இந்த ಇತ್ತು வேற. ಬಣ್ಣದ ತಗಡಿನ ತುತ್ತೂರಿ, ಇದು வந்து ಈ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಬಿಟ್ಟಿರುವ ಸ್ಥಳವನ್ನು ಸೂಕ್ತ ಪದದಿಂದ ತುಂಬಿ. அதாவது இப்போ வந்து ಬಣ್ಣದ ತಗಡಿನ அந்த லெசனில், இந்த பொயமில் ಬಣ್ಣದ ತಗಡಿனான் இருந்தால் என்னது? அது ಬಣ್ಣದ ತಗಡಿನ என்ன இருந்தது? தூத்துரி இருந்துச்சு. கஸ்தூரி நடதனு எங்கே நடந்தான்? ಬೀದಿಯಲ್ಲಿ. ಕಸ್ತೂರಿ ನಡೆದನು ಬೀದಿಯಲ್ಲಿ. அதுதான் நெக்ஸ்ட் வேர்டு அந்த ரைம்ஸில். ಜಾರಿತು ನೀರಿಗೆ ತುತ್ತೂರಿ, ಸರಂಗಿ விழுந்தது ತುತ್ತೂರಿ, ಜಾರಿತು ನೀರಿಗೆ ತುತ್ತೂರಿ, ಬಣ್ಣದ ತುತ್ತೂರಿ ಹಾಳಾಯಿತು. அது நெக்ஸ்ட் லைன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஓகே, இது ஒன்றும் இல்லை. இது வந்து இந்த ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டோரி படிச்சுட்டு அந்த ஸ்டோரியோட ஆன்சர்ஸ் எழுதணும். அதெல்லாம் இதுலேயே இருக்கும். ಸೊ இப்போ இது வந்து ಈ ಕಥೆಯನ್ನು ಓದಿ ಕೆಳಗಿನ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಉತ್ತರಿಸಿ. அதாவது இது வந்து ஸ்டோரி. இந்த கதையை படிச்சுட்டு இந்த கதைக்கு ரிலவெண்ட்டான கொஷின்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம இதுலேருந்து எழுதணும். பசங்க எழுதணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்மளுக்கு தெரியணும்ல, கற்றுக் கொடுக்க. ஸோ இப்போ என்னென்னா, பசங்களுக்கு அவ்வளோ படிக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு படிக்க தெரியணும். ஸோ கரெக்டாக படிக்க தெரிஞ்சால் தான் அவங்களால இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கவே முடியும். ஸோ அதை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறோன்றது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும். நம்ம நல்லா ஃப்ளூவெண்ட்டாக ஸ்பீடாக ஃப்ளூவெண்ட்டாக இல்லைனாலும் ஸ்பீடாக படிக்க கற்றுக்குன்னு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்மளே நிறுத்தி நிதானமாக மெதுவாக படித்தோம்னா அவங்களுக்கு அது என்ன நம்ம நிறைய படிக்கிற மாதிரி ஃபீல் வரும். ஸோ அதுலேயே பாதி டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்பீடாக படித்து முடிச்சிட்டோன்னா அவங்க இவ்வளோதானா, ஓகே நம்மளும் படிச்சிடலான்ற ஃபீல் வரும். என் பொண்ணுக்கு நான் அப்படி தான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2-3 தடவை படிச்சுட்டு அப்புறமா அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அதுதான் பெட்ரு. ஸோ இது ஸ்டோரி என்னென்னா, ಬೀರೂರಿನಲ್ಲಿ ರಾಮಣ್ಣ ಎಂಬ ಕಟ್ಟಿಗೆ ವ್ಯಾಪಾರಿಯು ವಾಸಿಸುತ್ತಿದ್ದನು. ಅವನು ತುಂಬ ಬಡವನಾಗಿದ್ದನು. ಅವನು ಪ್ರತಿದಿನ ಬೆಳಗ್ಗೆ ಕಾಡಿಗೆ ಹೋಗಿ ಒಣ ಮರವನ್ನು ಕಡಿದು ತರುತ್ತಿದ್ದನು. ಪೇಟೆಯಲ್ಲಿ ಕಟ್ಟಿಗೆ ಮಾರಿ ಜೀವನ ನಡೆಸುತ್ತಿದ್ದನು. ಅವನು ಎಂದೂ ಹಸಿ ಮರವನ್ನು ಕಡಿದವನಲ್ಲ. ಇದಕ್ಕಾಗಿ ಇವನಿಗೆ ವನದೇವತೆಯು ಅಕ್ಷಯ ಪಾತ್ರೆಯನ್ನು ನೀಡಿದಳು. ಇದರಿಂದ ರಾಮಣ್ಣ ಶ್ರೀಮಂತನಾದನು. ஸோ இதுதான் கொஷின். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இது வந்து ஒரு பர்சன் இருந்தார். அந்த பீரூரினல்லின்ற பிளேஸில் ராமண்ணான்னு ஒரு பர்சன் இருந்தார். அவர் வந்து இந்த காஞ்சு போன மரத்தை வெட்டி அந்த மரத்தை மார்க்கெட்டில் விற்று தான் சம்பாதிச்சுட்டு இருந்தாராமா.
ஆனால் அவர் எப்போவுமே இந்த பச்சை மரத்தெல்லாம் வெட்ட மாட்டாராம்மா. அதனால அவங்க வனதேவத்தை வந்து அவங்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை இது பண்ணாங்க, இப்போ கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அவர் கோடீஸ்வர் ஆகிட்டான். அதுக்கு முன்னாடி அவர் வந்து ரொம்ப ஏழப்பட்டவராக இருந்தாராம். ஸோ அதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ அதுக்கான கொஷின்ஸ் என்னென்னா, ರಾಮಣ್ಣ ಯಾರು? ಬೀರೂರಿನಲ್ಲಿ ಕಟ್ಟಿಗೆ ವ್ಯಾಪಾರಿಯು. ಓಕೆ, ರಾಮಣ್ಣ ಯಾರು? ರಾಮಣ್ಣ ಒಂದು ಕಟ್ಟಿಗೆ ವ್ಯಾಪಾರಿ. ಯಾರನ್ನ? ವ್ಯಾಪಾರಿ, ಕಟ್ಟಿಗೆ ವ್ಯಾಪಾರಿ. ಸಾರಿ, ರಾಮಣ್ಣ ಎಂಬುವರು ಕಟ್ಟಿಗೆ ವ್ಯಾಪಾರಿ. ಓಕೆ, ರಾಮಣ್ಣ ಎಂಬುವರು ಯಾರುன்ற இடத்துல ರಾಮಣ್ಣ ಎಂಬುವರು ಯಾರು? ರಾಮಣ್ಣ ರಾಮಣ್ಣ ಒಂದು ಕಟ್ಟಿಗೆ ವ್ಯಾಪಾರಿ. ಓಕೆ. ಸೆಕೆಂಡ್, ರಾಮಣ್ಣ ಎಲ್ಲಿ ವಾಸಿಸುತ್ತಿದ್ದನು? ಬೀರೂರಿನಲ್ಲಿ ವಾಸಿಸುತ್ತಿದ್ದನು. ಥರ್ಡ್, ಎಲ್ಲಿನ? வெறும் இங்கே தான், ಬೀರೂರಿನಲ್ಲಿ. ರಾಮಣ್ಣ ಬೀರೂರಿನಲ್ಲಿ ವಾಸಿಸುತ್ತಿದ್ದನು. ಸೇಮ್ ಕ್ವಶನ್ ವರ್ಡ್ಸ್. ರಾಮಣ್ಣ ಯಾವಾಗ ಕಾಡಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದನು? ராமண்ணா யாவாக காடுக்கு ಹೋಗುತ್ತಿದ್ದನು? எப்போ போயிட்டு இருந்தார்? எவ்ரிடே மார்னிங் போயிட்டு இருந்தார் இல்லையா? ஸோ ராமண்ணா பிரதி தின ಬೆಳಗ್ಗೆ எவ்வளோ வேணால் ஸ்ட்ரெச் பண்ணலாம் ஆன்சர்ஸ். ஆனால் இது ஒன் வேர்ட் ஆன்சர்ஸாக இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதணும்னு நம்மளுக்கு இஷ்டம், அது 2-3 வேர்ட்ஸ் ஆட் பண்ணலாம். பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் ஒரு வேர்டு 2 வேர்டு அப்படி யூஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்களாம். ರಾಮಣ್ಣ ಯಾವಾಗ ಕಾಡಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದನು? ರಾಮಣ್ಣ ಪ್ರತಿದಿನ ಬೆಳಗ್ಗೆ ಕಾಡಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದನು. ದಿನ ಬೆಳಗ್ಗೆ ಕಾಡಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದನು, ಬೆಳಗ್ಗೆ ಕಾಡಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದನು. அப்படி கூட ರಾಮಣ್ಣ ಪ್ರತಿದಿನ ಬೆಳಗ್ಗೆ ಕಾಡಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದನು. ಓಕೆ, ಸೊ ಇದು ಥರ್ಡ್ ಒನ್. ಫೋರ್ತ್ ಒನ್, ವನದೇವತೆಯು ರಾಮನಿಗೆ ಅಕ್ಷಯ ಪಾತ್ರೆಯನ್ನು ಏಕೆ ನೀಡಿದಳು? அக்ஷய பாத்திரம் எதுக்கு வனதேவத்தை கொடுத்தாங்கன்னா, அவர் பச்சை மரத்தை வெட்டலை, அதனால தான். ஸோ அதாவது ಹಸಿ ವನದೇವತೆಯು ರಾಮಣ್ಣನಿಗೆ ಅಕ್ಷಯ ಪಾತ್ರೆಯನ್ನು ಏಕೆ ನೀಡಿದಳು? ರಾಮಣ್ಣನು ಹಸಿ ಮರವನ್ನು ಕಡೆದವನಲ್ಲ. ಅದರಿಂದ ವನದೇವತೆಯು ರಾಮಣ್ಣನಿಗೆ ಅಕ್ಷಯ ಪಾತ್ರೆಯನ್ನು நீடிதலு. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். அது யூஸ்வலி வராது, வந்துச்சுன்னா நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இது வந்து கன்னடா லெட்டர்ஸ். அதாவது கன்னடாவை வந்து 3 டைப்ஸாக இது பண்ணியிருக்காங்க. நிறைய டைப்ஸ் இருக்குது, பட் இது 3 பார்ட்ஸ் இதுனா சொல்கிறேன் இப்போதைக்கு. நிறைய பார்ட்ஸ் இருக்குது அதில். ஸோ இது வந்து ஸ்வராட்சரಗಳು. இப்போ ஹிந்தியில் ஸ்வரங்களுன்றோம்ல, அந்த மாதிரி இது ஸ்வராட்சரಗಳು. ಆ ಟು ಔ, ಅ ಆ ಇ ಈ ಉ ಊ ರು ಎ ஏ ஐ ஓ ஓ ஔ. இது வரைக்கும் ஸ்வராட்சரங்களுன்னு சொல்லுவாங்க. இது யோகவாகಗಳು. ಅಹ ಯೋಗವಾಹಗಳು. ಇದು ವ್ಯಂಜನಾಕ್ಷರಗಳು. ವ್ಯಂಜನ್ಸ್ன்னு சொல்லுவாங்க. ஸோ ವ್ಯಂಜನಾಕ್ಷರಗಳು. இது கக்க கங்க ச ச ச ச காலேருந்து லா வரைக்கும். கக்க கங்க ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம யா ரா லா வா ஷே ஷா சா ஹா லா. இது பசங்க ஞாபகம் வைக்கணும். படிக்கும்போது எங்கே எந்த கா வருது, எந்த ஜா வருது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ அது நீங்கள் கொஞ்சம் உஷாராக ப்ரொனவுன்சேஷன்லேயே கற்றுக் கொடுத்துருங்க. அப்போ தான் படிக்கும்போது அதே ப்ரொனவுன்சேஷனில் படித்தா அவங்களால எழுதவும் முடியும். இது க, இது க, இது க, இது க.
ஞ ங. இது ச ச ஜ ஜ ஞ. ட ட ட ட ந. எல்லாத்துலேயுமே அந்த எச் சவுண்ட் வர மாதிரி படிக்க வச்சிங்கன்னா செகண்ட் லெட்டர்ஸ்க்கு இட் வில் பி ஈஸி ஃபார் தெம். த த. இப்போ த அது கூடவே இன்னொரு எச் சவுண்ட் வந்துச்சுன்னா எப்படி வரும்? த அப்படி. ஓகே. த த த த ந. ப ப ப ப ம. யா ரா ல. இது வெறும் ல. வ ஷ ஷ ச ஹ ல ல. ஓகே. லாஸ்ட்டில் ரோல் பண்ணுங்கள் டங்கு லக்கு. ஸோ படிக்கும்போதே அப்படியே படித்தா தான் அவங்களால ஈஸியாக எழுத முடியும். இது வந்து ಕನ್ನಡ ವರ್ಣಮಾಲೆಯಲ್ಲಿ இதுக்கு பேர் தான் வர்ணமாலை. ஓகே. கன்னட வர்ணமாலைனா இது தான் ஆல். இப்போ A to Z ஆல்ஃபபெட்ஸ்ன்றோம்ல, அது மாதிரி இது ಕನ್ನಡದ ಆಲ್ಫಬೆಟ್ಸ್. ಓಕೆ. ಕನ್ನಡ ವರ್ಣಮಾಲೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಅಕ್ಷರಗಳಿವೆ? 49 ಅಕ್ಷರಗಳಿದೆ. அதாவது 49. அதுக்கு 49ன்னு சொல்லுவாங்க. 49 ಅಕ್ಷರಗಳಿವೆ. ಕನ್ನಡ ವರ್ಣಮಾಲೆಯ ಅಕ್ಷರಗಳನ್ನು ಎಷ್ಟು ಗುಂಪುಗಳಾಗಿ விங்கடிசித்தாரே. அதாவது எவ்வளோ குரூப்பாக அவங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த 3 குரூப்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது. 3 ಗುಂಪುಗಳಾಗಿ. ಓಕೆ. ಕನ್ನಡ ವರ್ಣಮಾಲೆಯ ಅಕ್ಷರಗಳನ್ನು ಎಷ್ಟು ಗುಂಪುಗಳಾಗಿ விங்கடிಸಿದ್ದಾರೇனா 3 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அந்த 3 குரூப்ஸ் எதுனா ಸ್ವರಗಳು, ಸ್ವರಾಕ್ಷರಗಳು, ಯೋಗವಾಹಗಳು, ವ್ಯಂಜನಾಕ್ಷರಗಳು. ஓகே. ஸோ இதில் வந்து ஸ்வரಗಳು எவ்வளோ லெட்டர்ஸு பாருங்கள். ஸ்வராட்சரங்களுனா எவ்வளோ லெட்டர்ஸ்னால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே. 13 லெட்டர்ஸ் வந்து ஸ்வராட்சரಗಳು. ಯೋಗವಾಹಗಳು வந்து 2 லெட்டர்ஸ். ஓகே. இதே ವ್ಯಂಜನೆಗಳು இது நீங்கள் கன்னடாவில் எழுத வேண்டியிருக்கோம்ல ஸ்கூலில், அதுக்கு இப்படி எழுதணும். இங்கிலீஷில் 2 வர்றது தான், மேத்தில் 2 வர்றது, கன்னடாவில் 3 ஸ்பெல். ஓகே. இது வந்து 2 கன்னடாவில். இது ವ್ಯಂಜನಾಕ್ಷರಗಳುனா 1 2 3 4 5. ஸோ 5 10 15 20 25 30 35 30 31 32 33 34. ஸோ 34. ஓகே. அதாவது இப்படி ಅದು 34. ಸ್ವರಾಕ್ಷರಗಳು 13, ಯೋಗವಾಹಗಳು 2, ವ್ಯಂಜನಾಕ್ಷರಗಳು 34. ಓಕೆ. ஸோ தீஸ் ஆர் தி டோட்டல் 49 லெட்டர்ஸ். இதுதான் வர்ணமாலை. உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.